ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது அப்பங்கார குளத்தூரில் தோத்ததை ஒத்துக்க முடியாமல் இன்னும் குளத்தூருக்கு கேஸ் போட்டுனுக்கிறாரு. புள்ளகாரர் என்ன பண்ணால் ஆடி மாதம் முடிஞ்சது இன்னும் போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்களோட சேர்த்து சட்டசபை ப்ளஸ் ட்ரெண்டிங்கான பாலிடிக்ஸ் வீடியோ நம்ம வெளியில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல ரீல் எனக்கு என்னன்னா இதையே எடுத்து ரீல்ல போட்டாங்க பார்த்தீங்களா மானிய கோரிக்கை பற்றி பேசும்போது 20% குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களான்னு திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க. அதை திருப்பியும் பதிவு பண்ணுவோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மகளிர் சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 30 எலக்ட்ரிக் பஸ்ஸை அவர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. அது பெரிய ரெட் பஸ்ஸு. மக்களுக்கு என்ன நீடோ அது இவர் பண்ணி விருதும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். சீரியஸாக கைஸ், நம்ம சொந்த பிரதர் கூட பண்ணாத ஒரு விஷயம் அதர் பிளட்ல இருந்து சிஎம் ஆகி நமக்கு பண்றாரு அப்படின்னும் போது சீரியஸாகவே அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம் தான். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் உறுதி செய்யப்படும். கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியார் இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. நாங்கள் யாருடைய தோல்விகளையும் எதையும் தவற பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக இவர்களால் தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அதுதான் இப்போ அவங்கவுங்க தனித்தனி கட்சியாக வச்சுருக்காங்க. இப்போ டிஎம்கே தான் அது ஒரு கட்சி, அது கூட ஒரு ஊருப்பட்ட ஷேர் ஆட்டோ ஏறிச்சு. இப்போ டிஎம்கே மட்டும் தனித்து நின்னா அது ஒரு 10 தொகுதி கூட ஜெயிச்சிருக்குமான்னு தெரியலை. சரியா? அப்போ 108 தனித்துவமா ஒரு புது கட்சி 108 தனித்துவமா நின்று எந்த இந்த மாதிரி ஷேர் ஆட்டோலாம் ஏறாம தனித்து நின்று 108 ஜெயிச்சிருக்கு. 108 பெருசா? ஏதோ என்ன 10 ஓட்டு கூட நீங்க ஜெயிப்பீங்களான்னு தெரியல. ஷேர் ஆட்டோல என்ன நீங்க பெருசா? இதையே சொல்லிக்கிட்டு திரிவாங்க. இன்னும் எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு திரிவாங்கன்னு தெரியல. ஆண்டுக்கு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் 6 சிலிண்டர்கள் மானியம் என்று தேர்தல் நடத்தின அறிவித்ததையெல்லாம்
அந்த திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெறல. குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். போதுமா? நாங்க எல்லாரும் வெளியில தெரிகிறோம். ஆனா நான் திரும்ப யோசித்து பார்க்கிறேன், வெளியில் தெரியாமலே நாங்கள் இங்கு வந்து அமர்வதற்கு இந்த வெளிச்சவங்க மீது விழுறது காரணம்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற அந்த மாமனிதர்கள், யாரு பெற்ற பிள்ளைகளோ, தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் நன்றி. நாங்க எல்லாம் ஆக்சுவலி வந்து எப்படி சொல்றது, என்ன கூட உங்களுக்கு நான் கூட உங்க மனசுல பதிவேன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்க மனசுல ஆழமா பதியும். பிகாஸ் கரண்டா இருக்கிற பாலிடிக்ஸ் அப்படி, ஆள்ற ஆட்சி அப்படி. ஸோ நம்ம விஜய் ஆனால் சிஎம் ஆனால் அப்படி. அதனால தான் ஸோ வந்து தெரியல, நான் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது சார் இது ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்குல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பட் சார் நமக்காக ஒருத்தர் பேசுகிறாரு, அதை பார்க்கும்போது எனக்கு, நான் பர்சனலி எனக்கு இது ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கேன், நல்லா இருக்கேன், புது ஃபீலாக இருக்கேன், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலி என்ன மாதிரி எத்தனையோ பேர் போடுவாங்கங்க வீடியோ, சரியா, விஜய் அண்ணாக்கு சப்போர்ட், இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணி என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு கூட தெரியப்படுத்துகிறோம், எங்களை மாதிரி வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படி நம்மளையும் ஒரு ஆளாக மதிச்சு அவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு பேச வேண்டிய நீடே இல்லை, பட் பேசுகிறாங்கல்ல, வெளியில தெரிகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் கலைஞரார்கள் அதுக்காக 2 தடவையா பதிவு பண்றது. ஒவ்வொரு ஆக்சுவலி இதை பார்த்த இந்த அசம்பிளியை பார்த்த உடனே வந்து ஒரு சீனுக்கு மட்டும் நான் இவனுக்கு கூட நின்னுக்கிறேங்க. சரியா, எப்படிங்க தப்புதாங்க அமைச்சர். நீங்க ஒரு 2 வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கைஸ் பின்னாடி இருக்க எம்எல்ஏ நம்ம சிரிப்புக்கே டப்பு கொடுப்பாங்க போல இருக்கு, அவ்வளவு சிரிச்சாங்க. அப்படி சொல்லலாம் நினைச்சா கிரேட் எம்ஜிஆர் சொல்லிட்டாரோ, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படி சொன்னா ராக்கி பாய் நம்ம தளபதி சிஎம் சார் சொல்லிட்டாரோ, என்ன தத்தடித்த தமிழ் மக்கள் என்ன சொல்ல முடியுமா? ரத்தத்தில் ரத்தமான, அதாவது சிஎம் சாரோட அந்த பெருமை, சிஎம் சார் விஜயண்ணா, மை காட் கைஸ், ஆல் ஏரியாலையும் சிஎம் கில்லி கைஸ். ஒரு பக்கம் சட்டசபை நடக்கட்டும், ஒரு பக்கம் நான் என் வேலையை பார்க்குறேன், டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறதே இல்லை. மோஸ்ட் டெடிகேஷன் சிஎம். அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ஆக்கப்பட்டதன் மூலம் அந்த குழந்தைக்கு ஒரே நாளில் 9.5 லட்சம் அனுமதிக்கப்பட்டு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை செய்து அந்த குழந்தை இன்று நன்றாக இருக்கிறது. அந்த குழந்தையின் தாயார் திருவள்ளூர் தொகுதியில் உள்ள அந்த குழந்தையின் தாயார் கண்ணீரோடு நம்ம முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். நம்ம முதலமைச்சர் AML நோயால் பாதிக்கப்பட்ட இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல, அந்த குழந்தைக்கு 3 தமிழர்களை சுட்டு கொண்டுட்டீங்களே, போங்க ஒரு 10,000 யானைகளை கப்பலில் ஏத்திக்கிட்டு, ஒரு 10,000 யானைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூப்பிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா போக மாட்டாங்க, அவங்க அண்ணி இருக்காங்க, அதனால போக மாட்டாங்க. எங்களுடைய தலைவர் இல்ல சாட்டையெல்லாம் பேசின்னு இருக்கிறான்ல, வர்ச்சுவல் வாரியர்ஸ வந்து சாட்டை பேசுறான்ல, அப்ப நாங்க கேக்குறோம்ல, இப்ப இவர் பேசும்போது கேளு, என்ன எதிரின்னு வாரீங்க? புது குற்றச்சாட்டு வேணாம் கேட்கிறேன். எங்களை பெங்களூருக்கு போக சொல்லப்படாதுன்னு உங்களுடைய தலைவர் மேல வழக்கு இல்லையா? உங்கள் தலைவர் நான் கேட்கிறேன், சீமான் மீது ஒரு பெண் புகார் கொடுத்தபோது எங்க போனீங்க?
ஓ எங்க போச்சு? நான் பேசுறேன். அந்த பெண்கள் நான் பேசுறேங்க. அந்த பெண்ணுக்கு நான் பேசுறேங்க. போராடலையா? நான் பேசுறேங்க. கேளுங்க. நான் பேசுறேங்க. ஒரு நடி அதெல்லாம் வேணாங்க, அவரே பேசிட்டாருங்க. அவர் வந்து நான் கேக்குறேன். அண்ணே, அது வேண்டாம். அண்ணே, அது வேண்டாம். நீங்க அண்ணே, அது வேண்டாம். சொல்லும்போது அண்ணே, அது வேண்டாம். உங்களுடைய கட்சி அதுதான் வேண்டும், அதுதான் எங்களுக்கு வேண்டும். சாட்டை மாமா வந்து ஒரு ஓட்ட பேச்ச பேசிக்கிட்டு என்னென்னலாம் ஆட்டம் போட்ட நாங்க கேட்கலையாங்க, நாங்க வந்து ட்ரால் பண்ணலையா? நான் இவர் பேசும்போது கேளுங்க கேளுங்க, கேட்கறதுக்கே உங்களுக்கு வலிக்குது. சாட்டைலாம் பேசுறானே, நாங்களே எப்படி ரசிட்டு கேட்கலாம்? வேண்டாம். குற்றச்சாட்டு அண்ணே, அது வேண்டாம். அது என்ன உங்களுக்கு? அண்ணே, அது வேண்டாம். அதுதான் வேணும், எனக்கு அதுதான் அது வேணும். கேட்கறது என்ன பிரச்சனை? அது வேண்டாம். அது வேண்டாம். அதுக்கு என்ன? கேளு. அது வேண்டாம். இதற்கு பதில் சொல்லுங்க. 3 தமிழருக்காக அது போத வேண்டாம். ஆமா ஓட்டுல ஏறி போக வேண்டியதுதானே? அது வேண்டாம். அதை பத்தி பேசுவதற்கான அண்ணே, அது வேண்டாம். வாயை நல்லா வாடகை வாய்கள். வெற்றி வாய்ப்பை நாம இழந்ததுக்கு எத்தனையோ காரணங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு காரணம் எத்தனையோலாம் இல்லை, நீ ஒருத்தந்தான். உன் கட்சி ஒரு ஆள் தான். அந்த என்னது, அந்த ஒரு கருது பிடிச்ச கட்சியில என்ன பண்ணணும்னு கூட தெரியாம ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அதுதான் காரணமே. சோசியல் மீடியா, கவர்ச்சி மீடியாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க தோத்ததுக்கு நீங்க தான்டா காரணம். சினிமா மாயை கவர்ச்சி சொல்லு. இளம் தலைமுறையினர் சாப்பிடாம சொல்லு. சோசியல் மீடியாவிலையும் போன்லயும் முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள், நம்முடைய தலைவருடைய திட்டங்கள்லாம், சாதனைகள்லாம் போய் இந்த இளம் தலைவருக்கு சேரல. அதனால சேர்லையா? அட பாவி, வாயத்தவங்க ஊத்துது பாரு போய். யூடியூப்ல வீடியோ போட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டாங்க, ப்ரமோஷனுக்குன்னு காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸருக்கு அவங்களும் வீடியோ போட்டாங்க. பெரும் பெரும் பருந்து அதில் பாதி பேர் டிலேட் பண்ணிட்டு போயிட்டாங்க ட்ரால் பண்ணும்போது. இவ்வளோ பண்ணிட்டு இதுல வர வெளிப்படையா தெரியாம போச்சா அவங்க சொல்றப்ப ராசி. இப்படி எத்தனையோ காரணங்கள் சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கலாம். நீங்க நான் என்ன சொல்றது, அவங்களே எவ்வளவு யார் என்ன கலாய்க்கிறாங்க. சொன்னாலும் கொளத்தூர் தொகுதியுடைய வெற்றியை, தோல்வியை, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். கொளத்தூர் தொகுதியுடைய தோல்வியை நம்மளால ஏற்றுக்க முடியுமா? ஏத்துக்க முடியாதுதான். அந்த தோல்வியை கரெக்ட் தான். தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. காரணங்கள் சொல்லலாம். நாங்க கண்டிப்பா மறக்க மாட்டோம். கொளத்தூர்ல தோத்ததை நாங்க ஏன் மறக்க போறோம்? நீங்க தான் மறக்கணும். இப்படி ஒண்ணு நடந்தது நடக்காத மாதிரி நம்ம இருந்துக்கணும்னு அப்படி நீங்க தான் மறக்கணும். இது என்ன பொதுக்கூட்டமா? இது பாருங்க, என்ன பாருங்க, உங்க கட்சி பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? என்னங்க சொல்லுங்க. இருங்க இருங்க, உட்கா இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இருங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் பத்தி என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? கரெக்ட். இபிஎஸ் பேசும்போது மதிச்சு கேக்குறவங்க பின்னாடி என்னது என்ன எல்லாம் ஒரு என்னது அடியாள் மாதிரி நிக்க விட்டு இந்த டிஎம்கே மாதிரி நீங்களும் அறிவு இல்லாம பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? மரியாதை போகுமா இல்லையா? சபாநாயகர் மண்டபத்தில் வச்சாரா? மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு எனக்கு இவர் பேசும்போது அந்த பேக்ரவுண்ட்ல ஆஹா கல்யாண மண்டபமா அப்படின்னு எனக்கு அப்படியே சந்தோஷமாகுது. அவர் ஒப்பாரி வைக்கிறது கூட அவ்வளவு சந்தோஷமா இல்லை. அந்த ஸ்பாட் இல்ல ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடைக்கணக்கான மக்களை இன்னைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் செய்த தவறு கோடைக்கணக்கான மக்களை இன்னைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மழை விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று என்னமா சொல்றாரு அவரு. மாப்பிள்ளை மைண்ட் வாய்ஸ் நான் வந்து கேட்ச் பண்ணிட்டேன். என்னமா சொல்றாரு அந்த ஆளு. பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு போனா என்ன பேசுறாரு? கைஸ், பொண்ணு மாப்பிள்ளைய வீடியோ பாக்குறீங்களா, தயவு செஞ்சு வசூல போடுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து எங்க கல்யாண மண்டபத்துல வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஆக்சஸ் காசு கொடுத்துட்டு நீங்க பேசுங்க. நாங்க எங்க மூலியமா ஆக்சுவலி வந்து இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ரமோஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. கைஸ், தயவு செஞ்சு காசு பிடிங்கிடுங்க. அன்போடு கேட்டுக்கொண்டு பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுது, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இதோட பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். நடந்தது கேமரால காட்டினாங்களா தெரியல.
அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்த கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். உட்காருங்க உட்காருங்க. அப்படி இருக்கிற போட்டு உட்காருங்க, நீ உட்காருங்க. சீதாங்க ரக்கட் பாய்ஸ்னா இப்படிதாங்க இருப்பாங்க. Oh my God. கலைமானன் அண்ணன் அங்க இருந்து இந்த அடிக்கிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அதாங்க ரக்கட் பாய்ஸ் ரக்கட் ஜென்சிஸ்லாம் அப்படிதாங்க. தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு உயர்மட்ட குழு ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தோம் அப்படின்னு. ஏன் அப்போ இன்னைக்கு வர அந்த டேட்டாவை ரிலீஸே பண்ணல? ஆர்டிஐல யார் போட்டாலும் அது ரிஜெக்ட் தான் ஆகுது. ஏன் அதை இன்னைக்கு அவங்க ஓப்பனாக எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை? இது ஒரு இதை மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பரந்தூர் ரியல் எஸ்டேட்னு அவங்க அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. மிக பேரவைத் தலைவர் அவர்களே, ஆமாம், சீரியஸான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு எத்தனை பேருக்கு இடத்த விற்று போட்டாங்கன்னு எனக்குலாம் தெரியாது. யூடியூப்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் இருக்கட்டும், எத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம எல்லாமே பார்த்தோம். சரியா, நம்ம பார்க்காதது எதுவுமே கிடையாது. சரியா, ஸோ இப்போ அந்த இடத்துல விமான நிலையமே இல்லை. வாங்கினவன் இடம் வாங்கினவன் என்ன மண்டியில் துண்டை போட்டுனா அது என்னது கருப்பு சிவப்பு 2 கலர் மேட்சாக துண்டு போட்டு சொல்றாரு. விடுங்க. எங்களுக்கு கிடைத்தது என்ன ஆச்சு தெரியுமா? 2024 இல்ல ஒண்ணும், அதாவது வரலாறு அவர் சொல்ற விரும்புறாரு. விடுங்க. 2024 விக்கிரவண்டி மாநாட்டில் 2024 விக்கிரவண்டி மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் அறிவித்தார்கள். உட்காருங்க. சபை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவித்தார்கள். ஐயா ஐயா கொஞ்சம் எனக்கே வந்து படப்படம் தான் ஐயா வருது. இத்தனை வாட்டி அவர் சொல்லியிருக்காரு, பட் ஏன் அவர் அத்தனை வாட்டி சொல்றாருன்னு எனக்கு புரியல. ஆப்போசிட்ல கத்துறதுனால அது இன்ட்ரப் ஆகி அவர் வந்து ரிப்பீட்டடா அதை சொல்றாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ வந்து நீங்க தான் அதுக்கு தீர்வு கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.